ஓம் நம சிவாய. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒருவன், அழிவுக்குப் பின்பும் இருப்பவன். அவரே மகாதேவன், சிவன். சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். திரிமூர்த்திகளில் அழிப்பவனாகச் சொல்லப்படுகிறான் சிவன். ஆனால் அந்த அழிவு தீமைக்கு மட்டும், நன்மை பிறக்கவே. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவன் என்ற அகங்கார போட்டி எழுந்தது. அப்போது அவர்களுக்கிடையில் எல்லையில்லா ஜோதி ரூபமாக சிவன் தோன்றினார். மேலே போன விஷ்ணுவாலும் கீழே போன பிரம்மாவாலும் அந்த ஜோதியின் ஆரம்பமும் முடிவும் காண முடியவில்லை. அப்போதுதான் சிவன்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்று உணர்ந்தார்கள். அந்த ஜோதி ரூபமே சிவலிங்கம். சிவனின் தலையில் சந்திரன், அது காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி. தலையில் கங்கை, பாவங்களை கழுவும் கருணை. கழுத்தில் பாம்பு, அகங்காரத்தை அடக்கும் சின்னம். நெற்றிக்கண், அறியாமையை அழிக்கும் ஞானம். நடராஜராக ஆடும் ஆனந்த தாண்டவம், இந்த உலகின் இயக்கமே. சிவன் ராஜாவுக்கும் ஏழைக்கும் ஒரே மாதிரி. அதனால்தான் போலேநாதன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு வில்வ இலை, ஒரு சொட்டு நீர், ஒரு ஓம் நம சிவாய போதும் அவருக்கு. சிவன் வரலாறு புத்தகத்தில் இல்லை, அது நம் மூச்சில், நம் நம்பிக்கையில், நம் மன அமைதியில் இருக்கிறது. என் அப்பன் சிவன் இருக்கும்போது எனக்கென்ன கவலை? ஓம் நம சிவாய.